நிறையா கம்பெனிஸுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக இமெயில் அனுப்புகிறாங்க. 6 மாதத்தோட ஆர்டிஐ கொடுங்க, 6 மாதத்தோட பேஸ்லிப் கொடுங்க, உங்கள் ஸ்டாஃப்ஸோட P60 கொடுங்க, உங்கள் ஸ்டாஃபுக்கு நீங்கள் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களாங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுங்க. அப்படி நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலன்னா அதே மாதிரி இப்போது புதுசாக வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் நீங்கள் ஒரு மைனர் ஷேர் சேஞ்ச் பண்ணாலும் அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி இப்போது ஹோம் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொசீஜரை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ரிஜிட் ஆக்கிட்டாங்க. பட் ரைட் டு ஒர்க் செக் பண்ணாமல் நீங்கள் லைசன்ஸே அப்ளை பண்ண ரைட் டு முடியாது. ஒர்க் செக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க? இப்போ வந்து புதுசாக இப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்காங்கல்ல, சொல்லணுன்னா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அவங்க சார்? ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து நானே ஒரு கம்பெனி இருக்கேன், எனக்கு ஒருத்தவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்தாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எங்கே போகணும், எங்கே போய் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா அப்படிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 3வது எபிசோட் ஆஃப் ஜான் 2026. இதில் வந்து மெயினாக வந்து லைசன்ஸ், ஓகே, ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை பற்றி பேசணும்னு இருந்தோம். ஸோ அது ஃபுல் டீட்டெயில்டாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. என்ன இப்போ கரண்ட் சினாரியோ என்ன நடந்துகிட்ருக்கு அதான் பேச போகிறோம். ஸோ ஏன் உங்கள்கிட்ட பேசணும், டே இன் டே அவுட் அதான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து பயங்கர ஹெக்டிக்காக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து குயிக்காக சொல்லிடுறோம். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வந்து மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன், சீனியர் இமிக்ரேஷன் லாயர் இன் தி UK, ஒன் ஆஃப் த லீடிங் சீனியர் இமிக்ரேஷன் லாயரு. ஸோ மோர் தென் 6,000 ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 6,000க்கு மேலே கிளைண்ட்ஸ் இருக்காங்க. IAAல லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் உங்களுக்காக இமிக்ரேஷன் சார்ந்த எந்த கேஸையும் போய் அவங்க இதில் ஒரு கோர்ட்டில் போய் வாதாடலாம். கண்டிப்பாக. ஸோ வாங்க இப்போ வந்து இதை பற்றி பேசுவோம். என்ன லைசன்ஸிங் என்ன நடந்துட்டுருக்கு, உங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனு அடித்தாலே எடுக்க முடியல, அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு. என்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எவ்வளோ பேரை நீங்கள் ஜகிள் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது ஹோம் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொசீஜரை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ரிஜிட் ஆக்கிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து சிம்பிளாக கொடுக்கறத இப்போது அதை வந்து ஒரு 5 times ஆஃப் த ஒர்க் அதை செய்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எந்த லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 80% ஆஃப் த லைசன்ஸுக்கு டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணாட்டியும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் செக்குக்கான 75% ஆஃப் த டாக்குமெண்ட்ஸு கேட்குறாங்க. ஸோ ப்ராசஸை வந்து ரொம்ப ரிஜிட் ஆக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் செக் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கிராண்ட் பண்ணாலும் COS தரலை, 0 தான் தராங்க. நான் போன எபிசோடில் பேசின மாதிரி அது தனியாக ரிக்வஸ்ட் பண்ணணும். டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் செக்குங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஆஃபீஸ் நேராக வந்து ப்ரீ லைசன்ஸ் செக் பண்ணுறது முன்னாடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போது வந்து டீம்ஸில் லிங்க் அனுப்பி ஆத்தரைசிங் ஆஃபீஸரோட ஒரு 1 hour to 1.5 hour வந்து அவங்க கொஷின்ஸ் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதில் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா கொடுக்குறாங்க. சரி, இப்போது ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கம்பெனியெல்லாம் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போவும் வந்து ஒரு ஷாப்புக்கு பண்ணலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கும் பண்ணலாம், இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப்பாக இருந்தாலும் பண்ணலாம், ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி ஹையர் லெவல் ஜாபில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கன்சல்டன்சி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாருக்குமே பண்ணலாம். லோவர் லெவல் ஜாப்ஸை பொறுத்தவரை டெம்பரவரி ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில பொசிஷன்ஸு இப்போவும் கடைகளுக்கு பண்ணலாம். அது என்னங்கிறது மக்கள் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, ஓனர்ஸ் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம சொல்லுவோம். மற்றபடி TSLல இருக்கக்கூடிய ஜாப்ஸு வந்து பெரிய பிஸ்னஸுக்கோ இல்லை ஐடி பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா RQF லெவல் 6 and above இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம் லைசன்ஸு. இப்போ இந்த ப்ராசஸில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போதே ஹெச்ஆர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வச்சுருக்கணும். ஹெச்ஆர் சிஸ்டம்மை தான் வந்து மெயினாக வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் செக்லேயும்
அட் த சேம் டைம் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கேட்குறாங்க, உங்கள் ஹெச்ஆர் சிஸ்டமோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் கம்பெனியில் யாராவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரைட் டு ஒர்க் செக் பண்ணாமல் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் ரைட் டு ஒர்க் செக் பண்ணலன்னு தெரிஞ்சா. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ரைட் டு ஒர்க் செக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத சொல்கிறோம். பட் ரைட் டு ஒர்க் செக் பண்ணாமல் நீங்கள் லைசன்ஸே அப்ளை பண்ண ரைட் டு முடியாது. ஒர்க் செக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க போய் அப்ளை? இல்லை, நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரூஃப் கொடுக்கணும். உங்கள் கம்பெனிக்கு பிஃபோர் எம்ப்ளாய்மெண்ட் ரைட் டு ஒர்க் செக் பண்ணியிருக்கீங்கிறத அவங்க கேட்குறாங்க. டாக்குமெண்ட் மேண்டேட்ரியா அது கொடுத்தா தான் லைசன்ஸ். நீங்கள் சொல்கிறீங்களே பண்ணலன்னு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுவீங்க அது? அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கிளைண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட இண்டிவிஜுவல் சிச்சுவேஷனை பார்த்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம். பட் இப்பயும் அது பண்ணாமல் இருக்காங்களா? 70% ஆஃப் தம் தே ஆர் நாட் டூயிங் எங்ககிட்ட வரும்போது. ஸோ நிறையா பேரை வந்து வி ஹாவ் டு டெல் தம் நோ, இந்த இப்போ பண்ண முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி தான் பண்ணுறோம். பட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன், மக்கள் ரைட் டு ஒர்க் செக் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இது வந்து எந்த ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கும் இன்க்ளூடிங் உங்கள் கம்பெனியில் ஸ்கில்டு ஒர்க்கராக அவங்களுக்கு கிடச்சிருந்தாலும் அவங்களுக்கும் பண்ணணும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ வந்து புதுசாக இப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்காங்கல்ல, சொல்லணுன்னா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அவங்க? சப்போஸ் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து ஆன்லைன் go.uk போய் ஷேர் கோட் எடுத்து அவங்களுக்கு ரைட் டு ஒர்க்கு பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு அந்த காப்பியை வச்சுக்கோங்க. ஏன்னா ஹோம் ஆஃபீஸ் உங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் அது மாதிரி வரும்போது அவங்களுக்கு ரைட் டு ஒர்க் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா 40,000 pounds ஃபைன் தராங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு இப்போ இமீடியட்டாக இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நானே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு ஒருத்தவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்தாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எங்கே போகணும், எங்கே போய் என்ன பண்ணணும்? இப்போது ஒருத்தங்க ஸ்பௌஸ் வீசாலாம் வராங்க, சரி, அப்போது ஃபஸ்ட்டு அவங்கள இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இவிசாவில் லாகின் பண்ணி ஷேர் கோடை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா go.uk போய் ப்ரூவ் யுவர் ரைட் டு ஒர்க் செக்குங்கிற அந்த லிங்க்கு போட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஷேர் கோடு கேட்கும். அந்த ஷேர் கோடை போட்டு அந்த பர்டிகுலர் செலக்டட் கேண்டிடேட்டோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, நேம் தேவையில்ல, டேட் ஆஃப் பர்த்து போட்டு ஷேர் கோடை போட்டு நீங்கள் ஜெனரேட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஃபேஸோட உங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறது வரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸை வந்து உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதில் ஸ்டெப் 2ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு லிங்க்கை ஓப்பன் பண்ணும். போட்டு திரும்ப அந்த இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கம்பெனி பேரையும் போட்டிங்கன்னா அவங்க ஃபேஸோட உங்கள் கம்பெனி பேரோட ரெஃபரன்ஸ் வந்துடும். முன்னாடி வந்து பிஆர்பி இருந்ததுனால நம்ம வெறும் பிஆர்பி டேட் ஆஃப் பர்த்து போட்டு பிஆர்பி நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டோம்னா ஷேர் கோடு வரும். அப்புறம் அந்த ஷேர் கோடு டேட் ஆஃப் பர்த்தை போட்டோம்னா இது வரும். இப்போ இவிசா இருக்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டெப் 2 போயிட்டு ஷேர் கோடை போட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்கன்னா வந்துடும். அதில் உங்கள் கம்பெனி நம்பரை கம்பெனி நேமை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் டு ஒர்க் செக் வந்துடும். சரி, இது பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒருத்தவங்களை எம்ப்ளாய் பண்ணணும். அது ஸ்கில்டு ஒர்க்கராக இருந்தாலும் சரி, உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வீசா கிடச்சிருந்தாலும் சரி, அது நீங்கள் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ லைசன்ஸில் இது ஒன் ஆஃப் த ரீசன் ரெஃப்யூஸ் ஆகுறதுக்கு காரணம். மூணாவது, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க. அஃபோர்டபிலிட்டி டெஸ்ட்டு, அவங்க வந்து எப்படி நீ அஃபோர்ட் பண்ணுவ, இப்போ இந்த இது நம்ம பார்த்தோம் பாருங்க, ஆமாம், எப்படி நீ அஃபோர்ட் பண்ணுவ அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. பேலன்ஸே இல்லை, 5,000 7,000 10,000 வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து உன்னால் இந்த சேலரியை அஃபோர்ட் பண்ண முடியாது, இந்த நியூ 55K 60K 42K பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் நல்ல இன்கம் ஜெனரேட் ஆகணும், ஆனதுக்கப்புறம் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போது ஃபைனலி வந்து மறுபடியும் சொல்கிறது, ராபஸ்ட் ஹெச்ஆர் சிஸ்டம். அதில் உங்களுக்கு வீசா எக்ஸ்பைரி, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, அட்டெண்டன்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹாலிடே ரெக்கார்ட்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வச்சுருக்கணும், அப் டு டேட் இருக்கணும். இது இல்லைன்னா பண்ணி உங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறையா கம்பெனிஸுக்கு வந்து இப்போது செக்கிங் வராங்க.
லைசன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஹெச்ஆர் சிஸ்டம் இல்லைங்கிறதுனால ரிவோக் பண்ணுறாங்க. நாங்கள் அதனால தான் அந்த ukvikas.comனு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் தான் வந்து ஹோம் ஆஃபீஸ்க்கு எங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி காட்டியிருக்கோம். அண்ட் தே ஆர் ஹாப்பி. இப்போது நான் உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நிறையா கம்பெனிஸுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக இமெயில் அனுப்புகிறாங்க. 6 மாதத்தோட ஆர்டிஐ கொடுங்க, 6 மாதத்தோட பேஸ்லிப் கொடுங்க, உங்கள் ஸ்டாஃப்ஸோட P60 கொடுங்க, உங்கள் ஸ்டாஃபுக்கு நீங்கள் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களாங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுங்க. அப்படி நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலன்னா டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான ப்ரூஃபு, அக்கௌண்ட்டில் பே பண்ணுறதுக்கான ப்ரூஃபு, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலன்னா லைசன்ஸை ரிவோக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்துச்சுன்னு. இப்போது அடுத்த செட் ஆஃப் கம்பெனிஸுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸுக்கு இப்போ போயிட்டுருக்குது, கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போது எப்படி செக் பண்ணுறாங்கன்னா ஹெச்எம்ஆர்சியும் ஹோம் ஆஃபீஸும் லிங்க் பண்ணிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பிஏஒய் ரெஃபரன்ஸை என்டர் பண்ணுறதுனால அவங்க வந்து ரேண்டமாக செக் பண்ணுறது இல்லாமல் அவங்க இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதுவே வந்து அலர்ட் பண்ணுது. இந்த கம்பெனி 3 சிஓஸ் கொடுத்துருக்காங்க, 40,000ங்கிறது சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுக்கான டேக்ஸ் பே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டேக்ஸ் ரெக்கார்டு வரலைங்கிற போது அவங்களுக்கு அது வந்து அலர்ட் கொடுக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. அதில் வரக்கூடிய கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா 10ல் 8 கம்பெனிஸ் வந்து அது பே பண்ணாமல், சரியாக பேங்க்கில் பண்ணாமல், டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வருது. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. இட்ஸ் சிம்பிள் லாஜிக். ஏன்னா உங்களோட ஹெச்எம்ஆர்சியும் ஹோம் ஆஃபீஸும் லிங்க் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நீங்கள் டேக்ஸ் ஒரு 3 மாதம் பே பண்ணலனாலும் உடனே அவங்க வந்து அனுப்பிடுறாங்க அந்த கம்பெனிக்கு. அனுப்பி ரெக்கார்ட்ஸை கொடுங்க. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் பே பண்ணலை, கேஷாக பே பண்ணலை, பேங்க்கில் பே பண்ணல, கேஷாக பே பண்ணியிருந்தீங்க, டேக்ஸ் பே பண்ணலன்னா உங்கள் லைசன்ஸு டைரெக்டாக ரிவோக் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் கூட பண்ணுறது. அப்போ ரிவோக் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸோட வீசாவை கர்டெயில் பண்ணிடுவாங்க, 60 days லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இப்போவும் வந்து லைசன்ஸ் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போவும் ஒரு ஷாப்புக்கு பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்டபிள்யூவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த ஷாப்பில் ரோல்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குதுன்னா ப்ராப்பராக செஞ்சால் கிடைக்கும். எஸ், ப்ராசஸை டிஃபிகல்ட் பண்ணியிருக்காங்க, பட் we can help you. ஸோ உங்களுக்கு ஸ்பான்சர் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது புதுசாக வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் நீங்கள் ஒரு மைனர் ஷேர் சேஞ்ச் பண்ணாலும் அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி புது லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்கள், சேஞ்ச் இன் ஓனர்ஷிப்பு, புது லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சிஓஸ் ரிக்வஸ்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. லைசன்ஸே வந்து ரிவோக் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஷேர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா வித்தின் 20 daysல புது லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து சேஞ்சஸ். புது சேஞ்ச் ஷேர் சேஞ்ச் பண்ணாலும் அதை இன்டிமேட் பண்ணணும் அவங்களுக்கு. ப்ளஸ் புது லைசன்ஸ் மாறணும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இப்போ தான் சொல்கிறாங்களே, இப்போயும் வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸோ இல்லை வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் எடுக்கிறதும் ஈஸி தான், எடுக்கலாம், டெஃபினட்டாக எடுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நிச்சயமாக அது முடிக்கலன்னு இல்லை. அதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்க, பிஎஸ்டபிள்யூவில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இப்போயே ஷாப்புக்கு எடுக்கலாம்னா அந்த ஒரு அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குது, 3-4 பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஆர்கேவ் லெவல் 6ல் சில பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணாங்க, காண்டாக்ட் பண்ணாங்க. இப்போயும் அதான் இப்போ மெயின் பாயிண்ட் இருந்தது. இப்போ ஷாப்பில் நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள்கிட்டலாம் காண்டாக்ட் பண்ணி இது நின்று போச்சு, எங்களால் எடுக்க முடியாதுன்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து சில ரோல்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் வேணும் உங்களுக்கு யாராச்சும் எடுக்கணுன்னா டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். என்ன பண்ண முடியும் வித்தின் த ரூல்ஸு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். சூப்பர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நம்ம வந்து ஃபெப்பில் இன்னும் வருவோம், இன்னும் நிறையா இது. நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து அசைலம் பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோடு ஒன்று கொடுத்தோம். அடுத்தது ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கீழே கமெண்ட்டில் விட்டு வைங்க, நாங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் படிக்கிறோம். உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து ஃபெப்பில் வந்து ஸ்பெஷல் எபிசோட்ஸ் கொடுப்போம். 28 and 29 28-29 ஜான்வரி ஜானுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், எங்கே என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இது ஃப்ரீ, இது பேர் என்ன, இமிக்ரேஷன் ஒர்க் ஷாப்பு, ஃப்ரீ இமிக்ரேஷன் அட்வைஸ் கொடுக்குற செமினார் மாதிரி ஒரு இது பண்ண போகிறோம். இமிக்ரேஷன் சர்ஜரின்னு சொல்லலாம். ஸோ வாங்க, வந்துட்டு பெனிஃபிட் ஆகுங்க. ஷையாக இருக்கவங்களும் வாங்க, நாங்கள் 1-to-1 பண்ணுறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ.